ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அன்பே உருவான இந்த சாயப்பா உன் மேலே கோபத்தோட உன் வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்க தானே செய்யும். ஆமேன் செல்லமே. உனக்கு நீயே கஷ்டத்தையும் துன்பத்தையும் உருவாக்கிக்கிறத பார்த்துட்டு தான் என்னால் தாங்கிக்க முடியாமல் உன் மேலே கோபத்தோட ஒரு அப்பாவா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா, அடுத்தவங்க உனக்கு தீங்கு செஞ்சா, அடுத்தவங்க உனக்கு துன்பத்தை கொடுத்தா நான் வந்து சரி செய்ய முடியும்? உனக்கு நீயே எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உனக்குள்ள நீயே பயத்தை கொடுத்துக்கிட்டு துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டீன்னா யாரால உனக்கு உதவி செய்ய முடியும்? உன் மனசுக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுக்க வேண்டியது நீதானே. அது உன்னுடைய கடமை அல்லவா? ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு துன்பம் தருவதைப் போல உனக்கு நீயே துன்பத்தை கொடுத்தினா வேறு யாரால வந்து அதை சரி செய்ய முடியும்? உன் கூட நீயே சண்டை போடவோ போராடவோ முடியாது. உன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓடவும் முடியாது. அதனால உன்னை நீயே காப்பாற்றிக்கணும், உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுலேருந்து தூக்கி போடு. உனக்கு நீயே கஷ்டத்தை உருவாக்கிக்காம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற மன உறுதியோடு வாழ தயாராகு. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதும் நிம்மதியற்ற நிலையில் வாழ்வதும் உன் கைகளில் தானே இருக்குது. வாழ்க்கையை அழகாக வாழு. முடியாதுன்னு யார் சொன்னாலும் உன் முயற்சியின் மூலமாக நீ அதை முடிச்சு காட்டு. உன்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கு அழகாக வழிகாட்டவும் இந்த சாயப்பா இருக்கும்போது எப்படி உன் முயற்சிகளில் நீ தோற்று போவாய்? நிச்சயமா நான் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வலிகளும் காயங்களும் சில இழப்புகளும் உன் மனசை விட்டு மறைஞ்சு போக தான் மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியுது. அதுக்காக அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா அது இன்னும் உன் உடம்பையும் வாழ்க்கையும் கெடுக்குதுன்னு உனக்கு புரியவில்லையா? எப்போதும் எதையும் யோசிச்சுக்கிட்டும் நினச்சிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. அத்தனையும் கடந்து வர தயாராகு. அத்தனையும் உன்னை மறக்கடிக்க செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கவங்க கிட்ட மட்டும் நீ என்ன நினைக்கிற, உன் தேவை என்ன, நீ என்ன செய்ய போகிறன்னு சொன்னால் போதும். எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால தான் எந்த விஷயமும் உனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. இனிமேலாவது எல்லா நல்ல விஷயமும் நடந்த பிறகு அடுத்தவங்க கிட்ட சொல்லு. நடக்கிறதுக்கு முன்பாகவே யாரிடமாவது எதையாவது சொல்லி அதை பிரச்சனையாக மாற விட்டுறாதே என் செல்லமே. வாழ்க்கையில் கடமை தவறாமல் நேர்மையாக உண்மையாக விடாமுயற்சியோட உத்வேகத்தோட வாழணும். விடாமுயற்சி எப்படி இருக்கணுன்றத கடல் அலைகளிடம் போய் கற்றுக்கோ. கடல் அலைகள் அந்த கரையை சேர்வதற்காக 1000 முறை, 1,00,000 முறை, கோடி முறை வந்து தொட்டுட்டு போகுது. ஆனால் தொட முடியாட்டியும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறதல்லவா? அந்த விடாமுயற்சியை கடல் அலைகளிடம் கற்றுக்கிட்டு கடமை தவறாமையை அந்த கதிரவனிடமும் சூரியனிடமும் கற்றுக்கோ. அந்த சூரியன் எப்படி மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் புயல் வந்தாலும் காலையில் அதற்குரிய நேரத்தில் வந்து விடுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எது மாறினாலும் மாறாவிட்டாலும் உன் கடமையும் பொறுப்பையும் சரியாக செஞ்சிடு. வேகமாக பாஞ்சு வர்றதை காட்டாற்று நதியிடம் கற்றுக்கோ. அது எவ்வளோ வேகமாக சீறி பாயுது. அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக சீறி பாயணும். புன் சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கிட்டு, சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கிட்டு, சேமிப்பை தேனீக்களிடமும் கற்றுக்கிட்டு, பொறுமையை இந்த பூமியிடம் கற்றுக்கிட்டு, கருணையை கடவுளிடம் கற்றுக்கிட்டு வாழ தயாராகு. ஏன்னா இது எல்லாமே உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களான இந்த கோபம், வருத்தம், கவலை, பயம், கலக்கம், தயக்கம்னு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நேர்மறை எண்ணங்களான விடாமுயற்சியையும் கடமை தவறாமையையும் உத்வேகத்தையும் புன்சிரிப்பையும் சுறுசுறுப்பையும் சேமிப்பையும் பொறுமையையும் நீ உனக்குள்ள தக்க வச்சுக்கோ என் செல்லமே. வயசு அதிகமாயிட்டா, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டா அவங்க அனுபவசாலிகள் நான் சொல்ல மாட்டேன். கஷ்டம் வரும்போது அவங்க அதை எப்படி சமாளித்து கடந்து வர்றாங்களோ அவங்க தான் அனுபவசாலிகள். உன் வாழ்க்கையில் வரும் விஷயங்களையும் நீ தைரியமாக கடந்து வர தயாராகு. சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ
அந்த விருப்பங்களை எல்லாம் நான் தானே பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா நீ கேட்குறதையெல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போகிற. அது தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன்னு செல்லமே. உண்மையான அன்போடும் பாசத்தோடும் என்னை நோக்கி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சொல்கிறதையெல்லாம் முழுசாக கேட்டு முடி. இப்போ நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. என்றும் நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல மறக்காதே. நன்றி சொல்வதை நிறுத்தாதே என் தங்கமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ நன்றி உணர்ச்சியோட உனக்கு கிடைச்ச உனக்கு அமைஞ்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லும்போது தான் இன்னும் உனக்கு நிறைய செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். உனக்கான நல்லதை இன்னுமே கூட நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே கஷ்டங்கள் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் பனி போல விலக்கி வச்சு உனக்கு தேவையான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பாவை செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் வரும்போது அதை பார்த்து கலங்காதே. யார்கிட்டையும் போய் நீ யாருடன் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அது வரைக்கும் என் பாதத்தில் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு அமைதியாக இரு. என்னை முழுவதுமாக புரிஞ்சு வச்சிருக்க உன்னை இந்த சாயப்பா கைவிட மாட்டேன்னு செல்லமே. நீ சந்திக்கிற எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன் அன்பு குணமே நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உனக்கு செஞ்சு தர்றேன். அன்பையும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும்போது அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் களையப்பட்டு உன் வாழ்க்கைக்கான நல்வாய்ப்புகள் உருவாகும். இந்த உலகத்திலேயே நிம்மதியான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளியில் கிடையாது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியில்தான் இருக்குதுன்றத நீ புரிஞ்சு செயல்படு. அடுத்தவங்க உன்னை எப்படினாலும் பார்க்கட்டும், அதுக்காகலாம் நீ கவலைப்பட முடியாது. உனக்கு துணையாக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உனக்கு பிடிச்சது போல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. வாழ்க்கையில் எந்த விஷயமும் இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்திட்டு வராது. ஆனால் வந்த விஷயங்கள் எதுவும் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்காம போகாது என் செல்லவே. எதிர்காலத்தை நினச்சி நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் பிரச்சனைக்கான நல்ல தீர்வையும் வழியையும் இந்த சாயப்பா உருவாக்கி வச்சிருக்கேன். உன் எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொண்டுள்ளதாக இருக்கு. இந்த நிகழ்காலத்திலேயே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை கொடுத்து இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. நடக்காத விஷயங்களை நினச்சி நீயாகவே பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான சந்தோஷமானதை உனக்கான நிலையானதை உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்ன நடந்தாலும் அதுக்காக சந்தோஷப்படு. உனக்கு பிடிக்காதது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கவலைகளை மறந்து கஷ்டத்தை தாண்டி போக நீ தயாராக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. நீ செய்யும் நன்மை தீமைகளுக்கெல்லாம் நான் நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். காலமும் நேரமும் வரும்போது அது கண்டிப்பாக உனக்கானதை திரும்ப கொடுக்கும். தங்க ஊசின்றதுக்காக அந்த ஊசியை கண்ணில் குத்திக்க முடியாது தானே. அதே போல் வாழ்க்கையில் அவங்க பெரியவங்க, காசு பணம் வச்சுருக்கவங்க, வசதியானவங்க, பதவியில் இருக்கவங்கன்றதுக்காக உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க கிட்ட நீ பொறுத்து போகணுன்ற அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசி போராடுவதை தவிர்த்து விட்டு அமைதியாக விலகி போகிறதே உனக்கு நல்லது. இந்த சாயப்பாவின் அருளால் எதுவும் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும். நீ எதிர்பார்க்குற நல்லதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே நல்ல பாதைகளை நான் காட்ட போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்லமே.
உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நடந்ததை விட இனி வரப்போவது சிறந்ததாக இருக்கும். நடந்ததையே நினச்சி கவலைப்படாம இனி நடக்க போகிற நல்லதை எதிர்கொள்ள தயாராகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையின் ஒளி. நம்பிக்கையோட காத்திருக்கும் ஒரு நல்ல மனசுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தியும் கொடுக்க போகிறேன்.